ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங்க் ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் த கிங் பீரியட் சீக்ரெட் பார்ட் 1. இந்த ஸ்டோரிக்கு பெருசாக இன்ட்ரோ தேவையில்லை, ஸோ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பாட்டிமா இப்போ ஒயின்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் ஒரு ராணி பிங்க் கலரில் ஆஃப் சாரி வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே தன்னோட லாங் ஹேரை பின்னெல்லாம் போட்டு அதில் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டே தன்னோட ரூமை விட்டு வெளியில் வந்து டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. பாட்டிமா ஹாலில் உட்காந்துக்கிட்டு, ஏய் ஒயின் செல்லம், நம்ம ஊருக்கு மகாராஜா வீடு வரப்போகிறாங்கன்னு ஊர் முழுக்க பிரபலமாக கிடக்கு. எல்லாரும் அரண்மனைக்கு முன்னாடி நின்று டவுனில் இருக்கக்கூடிய மகாராஜா குடும்பம் இந்த கிராமத்துக்கே வந்து செட்டில் ஆக போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பயங்கர ஆரவாரம் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. நீ மட்டும்தான் அப்படியே இருக்க அந்த ஒரு வாரமும் வீட்டுக்குள்ளேயே கிடக்குற. இன்றைக்கி எப்படியாவது அந்த மிஸ்டர் கிம் மகாராஜாவை பார்த்து புள்ளான்னு நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு உன்னை கிளப்புனா எவ்வளவு நேரம் முடியும் நீ கிளம்புவ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஒயின், ஏ முட்டாள் கிளவி, எனக்கு தான் ஒரு மாதத்துக்கு 25 டேஸ் கிட்ட பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கே, எப்படி வர்றது அங்கே அரண்மனைக்கிட்ட? சைடில் தான் அம்மா கிரே ஆடை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. சிட்டிக்குள்ளே தான் கடந்தானுங்களே, இருக்கிற சொத்து பத்து பத்தாதா இங்கே வேற வந்து இந்த கிராமத்துலேயும் நல்லா உட்காந்து உருட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கணும் ஆளுங்களை. ஓ, எப்போவுமே இந்த ராஜாக்களை எனக்கு பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியலை. புதுசாக அந்த யாரது தேங்கா அந்த ஆளுக்கு பட்டம் சுட்டி கல்யாணம் பண்ண வைக்க போகிறாங்களாமே மிஸ்டர் கிம். அந்த ராஜாவுக்கு அறிவில்லை, பையனுக்கு இந்த கிராமத்தில் தான் பொண்ணு எடுக்கணும்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு முட்டாள் ராஜா. அந்த ஆளை பார்க்குறதுக்கு நீ துடிச்சிக்கிட்டு இருக்க. மூஞ்சியை பாரு மூஞ்சியா. 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அதனால தான் இன்றைக்கி கிளம்புறேன். அந்த ராஜா வந்து உனக்காக போகிறதா? ஒரு வேளை ஃபுட்டு வந்தாலும் உனக்கு கொடுப்பாரா? மூஞ்சியை பாரு மூஞ்சியா. அந்த ஆளை பார்க்குறதுக்கு 1 வாரம் முன்னாடியே போகலன்னு எனக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க, ஓயிலே போடுவேன் அப்படின்னு கோபப்படுறாங்க ஒயின் பாட்டிமா கிட்ட. அப்போ பாட்டிமா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மிஸ்டர் கிம் விங்ஸ் இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்லவர். இந்த கிராமத்தில் காலேஜ் கட்டி கொடுத்துருக்காரு, ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலே அவருக்கு இந்த ஊருக்குள்ளே வயல்காடு மட்டும் இருக்குது. அது மட்டுமா, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, ரோஜாப்பூ தோட்டம். ஐயையோ, இந்த ஊருக்குள்ளே அவரோட பேலஸ் இருக்கே, அதுதான் இந்த சுத்துப்பட்டியிலேயே பெரிய பேலஸ். நம்மளோட கிராமம் பேருக்கு தான் கிராமம், டவுனு போல் அத்தனை வசதியும் இருக்குது. இந்த கிராமம் தான் இருக்கிறதுலையே பெரிய கிராமம் நம்ம கொரியாலேயே. அப்படி நம்ம ராஜா கிம் நம்மளுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா, அவரை பார்க்குறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி என்னையும் போக விட மாட்டேங்கிற. எனக்கு அவரை பார்க்கணும். அவருக்கு இங்கே பாரு, நான் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன், இந்த முத்து மாடு அவருக்கு நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயா, இப்போ இருக்க மகாராஜாவோட தாத்தாவுக்கு நீனும் என்னோட தாத்தாவும் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட சொத்துக்கள் ஆட்டையை போட்டுக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சிங்க. நீங்கள் 2 பேரும் போட்ட ஆட்டம்தான். என் மம்மியும் என் டேடியும் என்னை விட்டு போயிட்டாங்க. நல்லா நீ உட்காந்துக்கிட்டு என்னை படுத்திக்கிட்டு இருக்கப்ப அப்படின்னு கத்துறாங்க ஒயின். ஐயாய், எதுக்கு கத்துறா? நான் இருக்கிறனால தான் நீ பாதுகாப்பாக இருக்கிற. நானும் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? பாவம் என் செல்லக்குட்டி, நீ உனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம போகணும், டைம் ஆகிடுச்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் பக்கத்து வீடான பிங்கி ஆண்டியோட பொண்ணு மினி வேக வேகமாக ஒயினை பார்க்க தான் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. மினி வேறு யாரும் கிடையாது, பாட்டிமாவோட சொந்த பொண்ணோட பொண்ணு, ஒயின் பையனோட பொண்ணு. ஸோ பக்கத்துலேயே தான் மினியோட வீடுமே இருக்குது. பாட்டிமா மினி வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அடியாய் மினி, என் பொண்ணு பிங்கி எங்கே கிளம்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கிளம்பி தான் இருக்காங்க. நீ என் மம்மியும் போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒயின், நீ வரணுமாப்ப? உடம்பெல்லாம் உனக்கு ஓகேவா? ஸ்டொமக் பெயின் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாக போச்சு அவளுக்கு. அவளை சாக்கு சொல்லிக்கிட்டு நீனு உட்காந்துக்கலான்னு பார்க்குறியா? மகாராஜாவோட பையன் மிஸ்டர் கிம் தயாங்க்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். நம்ம ஊர் தான் இருக்கிறதுலையே பெரிய ஊர். ஆனால் தயாங் இருக்கார்ல நம்ம இளவரசர், அவருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நம்ம கிராமத்தில் மட்டும் இல்லை,
சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற கிராமத்தில் இருந்தும் பொண்ணுங்களை வர வச்சு அந்த பொண்ணுங்களில் யாரை நம்ம இளவரசர் தயாங்க்கு பிடிக்குதோ அந்த பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ராஜாவாக பட்டம் கட்டி விட போகிறாங்களாம். அதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்துட்டாங்க எல்லாரும். நம்ம ஊரில் இருந்து சியோல் சிட்டிக்கு போகிறதுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? அவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்போ வேணாலும் காரில் சொல்லுன்னு வந்துட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட புது அரண்மனையில் தங்கிக்கிட்டு இனிமேல் இங்கே இருக்க போகிறாங்களாம். சிட்டியில் இருக்கக்கூடிய அவங்க பிஸ்னஸ் எல்லாம் தினமும் போக வர பார்த்துக்குவாங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. நான் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா அழகாக 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த இளவரசர்கிட்ட அவர் என்கிட்ட நீங்கள் பார்க்குறது, ஒரு வேளை உங்கள்கிட்ட அங்கிட்ட போகையில் அந்த டயாங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் பாட்டி தான் இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவர்கிட்ட போய் நின்று பேசி கொஞ்சம் அவரை செட்யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனும் மினியும் அப்படியே ஒரு ஒரேட் ஃபேஸில் பாட்டிமாவை பார்த்துக்கிட்டு, வெக்கங்கட்ட பாட்டி பேத்திக்கிட்ட பேசுகிற பேச்சாது, அந்த இளவரசரை செட்யூஸ் பண்ணி நாங்கள் கட்டிக்கணுமா? இந்த ராஜாக்களையும் எனக்கு பிடிக்காது, ராஜ வம்சத்தையும் எனக்கு பிடிக்காது. முஜி பாரு முஜியா. மினி, நீ வேணா அந்த தேங்கிட்ட போய் மயக்கிறதுக்கு ஏதாவது பண்ணு, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. பாட்டிமா, அது இருடி, வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு வர்றேன், வெயிலில் நின்று ராஜா வீடு வர்றதை வேடிக்கை பார்க்கணும்னா டயர்டாகும், தண்ணி இல்லாமல் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த வாட்டர் பாட்டில்ஸை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு பாட்டிமா ஷோல்டரில் எடுத்து போட்டுக்கிட்டு தன்னோட சாரீ பல்லுவை அப்படியே உதறி ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டே வேக வேகமாக வெளியில் போகிறாங்க. மினி அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இந்த கிழவிக்கு அறிவே கிடையாது, எப்படி ட்ரெஸ் பண்ணி போகுது. என் வைன் 1 மந்த்துக்கு 20 டேஸ்க்கு மேலே அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமில் அவதிப்படுறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க அந்த வீணா போன டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போய் நாட்டு மருந்தாக கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ ராஜாவை பார்க்குறதுக்கு இப்படி குஷியாக கிளம்பிட்டா. இவளுக்கு இந்த கெட்டப்லாம் தேவையா? புது பொண்ணு மாதிரி இருக்காவ, இவளுக்கு இருக்குது ஒரு நாள் அப்படின்னு மினி புலம்பிக்கிட்டே வீட்டிலேருந்து வெளியே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு பாட்டிமாக்கிட்ட கீயை கொடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் மினியோட மம்மி வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணி, மம்மி நான் ரெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏன் பிங்கினா பிங்கி தான், வாட்செல்லாம் வைன் மினி வாங்க, எல்லோரும் வேக வேகமாக நடந்து அரண்மனைக்கிட்ட போகணும். இன்றைக்கி இளவரசர் வரப்போகிறாராம். 2 வாரத்துக்கு முன்னாடியே ராஜா குடும்பம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தான் இளவரசர் வர்றாரு, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வாங்கி திரும்ப மினி காட்டு, ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது வாங்க அப்படின்னு பாட்டிமா இப்போ டயாங் எப்படியாவது தன்னோட பேத்திங்களை பார்க்கணும், யாராவது ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைனோட வீட்டில் இருந்து அரண்மனைக்கு எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ இந்த 1.5 கிலோமீட்டர்லேயும் நடந்தே தான் போயிட்டுருக்காங்க பாட்டி, பிங்கி ஆண்டி, வைன், மினி 4 பேரும். இவங்க மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் இருக்க மற்றவங்களும் டயாங்க்கு இந்த கிராமத்தில் இருக்க பொண்ணுங்களை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அரசர் தெரிவித்ததுனால கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூடயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எப்படியாவது இன்றைக்கி டயாங்கை பார்க்கணும், டயாங்க்கு தங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்காக ட்ரெஸ் பண்ணி இப்போ அரண்மனை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஊர் மக்கள் அரண்மனைக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பழைய அரண்மனையை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே ஒரு கிரேயார்ட் இருக்குது. அந்த ஓல்டு பேலஸும் கிரேயார்டும் ராஜ குடும்பத்துக்கு சொந்தமானது. ஆனால் இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. லாஸ்ட் 150 இயர்ஸாக அந்த அரண்மனையோ அந்த கிரேயார்டையோ யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணவும் இல்லை, அங்கே போகிறதும் இல்லை. ஏதோ ஒரு ரீசன்னால தான் அந்த அரண்மனை விட்டு புதுசாக ஒரு அரண்மனையை கட்டிக்கிட்டு ராயல் ஃபேமிலி புதுசாக கட்டின அரண்மனைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. என்ன ரீசன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த பழைய அரண்மனையை தாண்டி வைன் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, ஏன் மினி வைனு 2 பேரும் இந்த பழைய அரண்மனைக்கிட்ட திரும்பக்கூடாது, நேராக பார்த்து நடந்து போகணும், அந்த கிரேயார்ட் சைடெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
வாயின் மினி 2 பேரும் தங்களோட ஆஃப் சாரியோட பல்லுவெடுத்து அப்படியே ஹெட்டில் முக்காடாக போட்டுக்கிட்டு பார்க்க மாட்டோம் யாரை பார்க்க போகிறது, பார்க்கவே மாட்டோம், நீ எதுவும் பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யாருடி இவ? நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு திரியிறேன். அடிக்கடி இந்த அரண்மனைக்குள்ளே திமுறெடுத்து போய் சில பொம்பளை பிள்ளைங்க போயிருங்க. போனதுங்களை ஏன் உள்ளுக்குள்ளேருந்து என்ன பண்ணுறான்னு தெரியலை. வித்து பிடிச்சி போய் இந்த கிரேயார்டு சைடு தான் வந்து விழுந்து கிடக்குங்க. ஏதோ எவனோ பிடிச்சி ஏதோ பண்ணி விட்ட மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கிழிஞ்சு போய் உடம்பெல்லாம் காயத்தோடு வந்து கிடக்குங்க. சில பொண்ணுங்களை காப்பாற்றிருக்காங்க, சில பொண்ணுங்களை காப்பாற்றினதில்லை, மடையை போட்டிருக்குங்க. காப்பாற்றின பொண்ணுங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த ஊருக்குள்ளே திரியுங்க. அவ்வளோதான், இந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு வந்தாவே அதுக்கப்புறம் வாழ்க்கையே க்ளோஸ். கல்யாணமும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, மெண்டலாக தெரிய வேண்டிதான். அந்த பயத்தினால தான் சொல்லி வைக்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் 2 பேரும் திமிரெடுத்தவளுங்க. அடிக்கடி எங்கிட்டாவது ஓடி போய் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஊருக்குள்ளே நோயாளியை அலைவீங்க. அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். வயசும் உங்களுக்கு 20 கிட்ட ஆகுது. ஒரு அசட்டு தைரியத்தில் எங்கிட்டது வந்துடப்படாதுன்னு தான் சொல்லி வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஏ கிழவி, வாயை பொத்து, பயமுறுத்தாத. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த அரண்மனையை பற்றி ஓரளவு தெரியும். இதுக்குள்ளே போன பெரிய பெரிய அக்காக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியும். போகவே மாட்டோம் நாங்கள். சும்மா நகர்ந்து வாங்க, நீங்கள் முதல்ல அந்த அரண்மனையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மினி ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு வேக வேகமாக நடந்து அந்த கிரேயோட க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ புதுசாக கட்டியிருக்க இந்த 150 இயர்ஸ்க்குள்ளே கட்டின அரண்மனையோட வாயில்கிட்ட எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள், பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மக்களும் இந்த அரண்மனையை சேர்ந்த கிராம மக்கள் தான். ஸோ எல்லாருமே வந்து டயாங்க பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு அழகான டார்க் ப்ளூ கலரில் ஒரு லெம்பர்கனி கார் அரண்மனையோட கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. சைடில் நின்றுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே காப்சுப்புன்னு நின்றுட்டு இருக்காங்க. அந்த லெம்பர்கனி காருக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தார் ஜீப் அப்படியே ஒரு 4 ஜீப் முன்னாடியும் ஒரு 4 ஜீப் பின்னாடியும் வந்து அப்படியே பார்க் ஆகுது அரண்மனையோட கேட்டுக்குள்ளே. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, ஐயய்யா, இந்த அரண்மனையை நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், இப்போ தான் கிட்ட பார்க்குறேன். இது என்னது இது? நான் டிவியிலலாம் பார்க்குற அரண்மனை மாதிரி வெவ்வேறு கோபுரங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குமே, அப்படியெல்லாம் ஒன்றத்தையும் காணும், ஏதோ ஹாஸ்டல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். வெளியில் பார்க்க அப்படி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே தான் கண்ணாடியிலேயே எல்லா வடிவமைப்புகளும் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியுமா? இங்கே பாரு, இந்த ஊதா கலர் காரில் தான் வருங்கால அரசர் கிம் தயாங் வந்துக்கிட்டு இருப்பார் போல், கவனமாக பாருங்க அந்த கண்ணாடியை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயா, கவனமாக பார்க்குறோம், நகர்ந்து போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் மினி 2 பேரும் அப்படியே கவனமாக அந்த லெம்பர்கனி காரை தான் பார்க்குறாங்க. கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு சாமிங்கான ஃபேஸ் கட்டில் 6 feet ஹைட்டில் ஒரு ஹேண்ட்ஸமான மேன் இறங்கி நிற்கிறாங்க. அவ்வளோதான், ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க. அது வேறு யாரும் கிடையாது, கிம் டயாங் தான். தன்னை பார்க்குறதுக்காக இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே இருக்கிறவங்கள சுற்றி முற்றி பார்த்துட்டு தன்னோட பாக்ஸி ஸ்மைலை அப்படியே ஸ்மைல் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இளவரசர் வாழ்க, இளவரசர் வாழ்க அப்படின்னு கத்துறாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒயின், ஐயோ என்னடி இது, பயங்கர அழகாக இருக்கிறார் இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, ஆமாடி அழகாக தான் இருக்கிறாரு, ஆனால் அந்த பைத்தியக்கார ஊர்ஜனங்க கோஷம் போடுறத பாரேன், ஏதோ நம்ம எல்லாரும் மன்னர் ஆட்சியில் இருக்கிற மாதிரியும் இளவரசர் ஐயோ அவரோட குருகுலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக பெரிய பையனாகி பார்க்குற மாதிரி இப்படி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கு, இது குடியாட்சிங்கிறதையே மறந்துருச்சுங்களா முட்டாளுங்க அப்படின்னு மினி சொல்லிக்கிட்டே தயாங்க தான் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ டயாங் எல்லாரையும் பார்த்து தன்னோட ரைட் ஹேண்டை மேலே தூக்கி எல்லாரையும் பார்த்து லைட்டாக கையசைச்சிட்டு கிடுகிடுன்னு அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. மக்கள் எல்லாரும் இப்போ அரண்மனையோட பேக் சைடில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட் சைடில் இல்லை. ரீசன், ஃப்ரண்ட் சைடு வந்து பழைய அரண்மனைக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஊர் மக்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்குமே
அந்த பழைய அரண்மனையும் கிரேயாடையும் பார்க்கும்போது பயந்தான். அதனால தான் தெரியாதனமாக அந்த சைடு அரண்மனை கட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைடு எந்த ஒரு வேலைகளையும் பண்ணிக்காமல் பேக் சைடை ஃப்ரண்ட் சைடு மாதிரி அரண்மனையில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் டயாங்குமே இப்போ பேக் சைடில் இருந்து அரண்மனைக்குள்ளே போக போகிறாங்க. ஊர் மக்களுக்கு டயாங்கை பார்த்ததில் பயங்கர ஆனந்தம். எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸை டயாங் கூட வந்திருந்த 7-8 பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் அரசர் சைடில் நின்று, இங்கே பாருங்க, ஊர் மக்கள் எல்லாரும் இன்றைக்கு ஈவினிங் என்னோட பையனோட 28வது பிறந்த நாளில் கலந்துக்கணும். இரவு உணவு என்னோடய அரண்மனையில் தான் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குஷியாயிடுச்சு எல்லாத்துக்கும். கண்டிப்பாக வந்துடுறோம் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் பாட்டிமாவோட வீட்டு லிவிங் ஏரியா சோஃபாவில் அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் படுத்துக்கிட்டு நல்லா போனோம். 1.5 கிலோமீட்டர் நடந்து ஒரு காப்பி தண்ணியை கண்ணில் காட்டலை. ஈவினிங் வேறு போய் அவனுக்கு நம்ம எகெயின் கிஃப்ட் கொடுக்கணுமா? மூஞ்சிங்களை பாரு மூஞ்சிங்களை அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ வைன், விட்டுதலை, பாட்டிமா எனக்காக ஆசாசியாக வாங்கி வச்சுருந்த முத்து மாலையை தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எந்த தங்க நகையை தூக்கி கொடுத்துட்டு வர போகிறதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம மட்டும் உனக்கு எடுத்த அதே முத்து மாலையை தான் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு வாங்கினாங்க என்னோடய மம்மி. அந்த முத்து மாலையும் தான் தயாங்க இருக்காரே அந்த இளவரசர், அவருக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அந்த டைமில் பாட்டிமா ஒரு லைட் க்ரீன் கலர்லேயும் லைட் பர்பிள் கலர்லேயும் சாரீ எடுத்துகிட்டு வந்து, அடே குட்டிங்களா எந்திரிங்க 2 பேரும், இந்தாங்க இந்த லாவெண்டர் கலர் மினிக்கு, இந்த லைட் க்ரீன் கலர் ஒயினுக்கு இந்த சாரியை வியர் பண்ணிக்கிட்டு தான் வரணும் அரண்மனைக்கு. அரண்மனையில் இன்னைக்கு நம்ம இளவரசருக்கு பிறந்த நாள். அதனால் இங்கே இருக்கிற ஊர் பொண்ணுங்க எல்லாம் கும்முன்னு ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம். எப்படியும் இந்த ஊர் பொண்ணுங்களில் ஒருத்தியை தான் தயாங்க்கு நம்ம அரசர் கல்யாணம் பண்ணி வைப்பார். தயாங்னு சொல்லப்படாது, இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி வாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தி டேங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரண்மனைக்குள்ளே அப்பப்போ வந்து போகிற மாதிரி நான் இருப்பேன். எனக்கு நினச்சி பார்க்கவே குஷியாக இருக்குது. ஏதாவது பண்ணி டேங்க மயக்குங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் பிங்கி ஆண்டி கிடுகிடுன்னு வைன்கிட்ட வந்து உட்காந்து, வைனு, பிங்கி கூட உன் அளவுக்கு ரொம்ப அழகு கிடையாது, கொஞ்சம் மட்டம்தான். ஆனால் நீ பயங்கர அழகாக இருப்ப. இந்த ஊருக்குள்ளேயே அழகான பொண்ணில் நீ ஒருத்தி. இந்த மாயாவும் ஹன்ஷுவும் தேங்க இருக்காருல்ல, அவரோட அத்தை பொண்ணுங்களாம். நான் பார்த்தேன் எஸ்டர்டே. அந்த பொண்ணுங்க நல்லா படிச்சிருக்குதுங்களாம், டபுள் டிகிரி முடிச்சிருக்குதுங்களாம். நம்மளோட தோப்புக்கு பக்கத்தில் தானே அரசரோட தென்னந்தோப்பு இருக்குது. அங்கே வந்திருந்ததுங்க அந்த 2 பொண்ணுங்களும். அந்த பொண்ணுங்களை அரசருக்கு கட்டி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையாம். நம்ம இளவரசருக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதான். அதனால தான் வெளியிலேருந்து பொண்ணு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க 2ம் பார்க்குறதுக்கு படு அழகாக இருக்குது. அதுங்களை விட நீ தாண்டி அழகாக இருக்க. இந்த லைட் கலர் சாரியை கட்டிக்கிட்டு அழகாக வாடி. இந்த க்ரீன் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படியாவது நீ தான் தயாங்க மயக்கணும். மினி எப்படியாவது ஹெல்ப் பண்ணி டேங்க்கும் வைனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ணுடி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ உங்கள் மம்மியை பார்த்துட்டு, ஒயினை விட நான் அழகில் கம்மியாக இருக்கேன்னு என்னை மட்டம் தட்டினேன், தொலைஞ்சு போ, உண்மைன்னு நான் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன். இந்த ஹன்ஷு மாயான்னு 2 பேர் எவ்வளோ ஒயின் அளவுக்கு அழகாக இருக்கான்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியலை. ஐயோ, ராஜாவோட தங்கச்சி பொண்ணுங்கன்னா அதுங்களும் இளவரசிகள் தான். அதுக்காக மூஞ்சி முகரங்களையும் பாரு, அதுங்களுக்கு ஒட்டடக்குச்சி மாதிரி 2 இருந்துக்கிட்டு நல்லாவே இல்லை. அதுங்களை போய் ஒயினோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ. போட்டேன்னா அப்படி இருக்கும். எட்டிப்போங்க 2 பேரும். ஒயின் க்ரீன் கலரில் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு அங்கே வந்து உட்காரட்டும். ஆனால் அந்த தேங்க கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாள் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு ஒயின், உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதா? ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா அப்படியே வாயான்னு வச்சுக்கிட்டு போகிறதா அவங்க பின்னாடி. எனக்குன்னு இதுக்கப்புறம் ஒரு பையன் பிறக்கவா போகிறான், ஏற்கனவே பிறந்துட்டான். அது கண்டிப்பாக அந்த இளவரசர் கிடையாது. எனக்கு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசை. அந்த ராஜ குடும்பத்தில் ஏதோ மர்மம் இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இத்தனை வருஷமாக அந்த சைடே வராமல் 2 வருஷத்துக்கு ஒருக்க திருவிழாவை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த இளவரசரை இங்கே கூட்டிகிட்டே வந்ததில்லை.
இப்போ 28வது பிறந்தநாள் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பத்தாத குறைக்கி கிராமத்தில் இருக்க பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இதில் உள்குத்து இருக்குது, தேவையில்லாமல் போய் வம்பில் மாட்டிக்கூடாது, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமாவுக்கு கோபமாக வருது. அடியே, 2 பேரும் +2 முடிச்சுட்டு காலேஜு கூட போக மாட்டேன்னு வீட்டில் குந்திக்கிட்டீங்க. பெரிய இன்டெலிஜென்ட் மாதிரி பேசுகிறத பாரு. அரண்மனைனா எல்லாமே நடக்கும், நல்லது கெட்டது எல்லாம் 1000 ரகசியங்கள் இருக்கும். இருந்தாலும் பவர். இளவரசரை கல்யாணம் பண்ணால் ஃபியூச்சரில் இளவரசர் ராஜாவாயிருவார். ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணி ஆயிடலாம். நம்ம புரிஞ்சுக்கங்கடி. என் 2 பேத்திங்களில் யாராவது ஒருத்தி தேங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஒயின், அது நான் கிடையாது, மினியை வேணால் அந்த ஆளுக்கு பிடிச்சி கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு லாக்கிப்பட்டு வராது. என்னோட அத்தை பையன் அந்த ஜேகே இருக்கார்ல, அவரையும் ஜிமினையும் தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு குட்டு வச்சுட்டாங்க பாட்டிமா. போட்டேன்னா எப்படி இருக்கும்? உன் அத்தை பசங்க 2 பேர் இருக்கானுங்க, 2 பேர் எப்படி நீ கட்டுவ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாட்டிமா. பாலகியாமை மேரேஜ் பண்ணிப்பேன், என்ன நடந்தாலும் சரி. என் அத்தை பசங்க 2 பேரையும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜேகேவும் ஜிமினும் என்னூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மினி. வாயினப்போ எனக்கு தூக்கம் வருது, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் அந்த அரண்மனையில் நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு நான் கிளம்புறேன், சும்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கே அதர் ஹேண்ட், தயாங்கோட ஃபேமிலி இப்போ இருக்கிற அரண்மனைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய அரண்மனைக்கிலேருந்து அழுகிற சத்தம் கேட்குது. அது ஒரு பொண்ணோட குரல் கிடையாது, ஒரு பையனோட அழுகுரல். பிறந்த நாள் வந்துடுச்சு, பிறந்த நாள் வந்துருச்சு. இந்த பிறந்த நாள் தான் 180 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட இறந்த நாள். நான் ஆசைப்பட்ட பொண்ணை அட்டைய விடாமல் இந்த கிம் தயாங் என்னைய கொன்னுட்டான். மீண்டும் பிறந்தவன் வந்திருக்கான், நான் விரும்பின பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக. இந்த இடத்துல இருந்து நான் விரும்புகிற பொண்ணை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி தயாங்க்கு முன்னாடியே என் மந்திர சக்திகளை யூஸ் பண்ணி என்னவளை ஆக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை என்னால் பார்க்க முடியல. என்னோட மந்திர தந்திரங்களோட கணிப்புப்படி இதே கிராமத்தில் தான் அந்த பொண்ணு பிறந்து வளரணும். ஒரு இடத்துல கூட நான் அந்த பொண்ணை பார்க்கலையே. எங்கே இருக்கான்னு தெரியலையே, என் கணிப்பு தப்பாக போயிடுச்சானோ புரியலையே. நான் எப்படி தேடுவேன் என் ஒயினை? கிம் ஒயின், நீ எங்கே இருக்க அப்படின்னு அந்த க்ரீப்பியான வாய்ஸ் அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கு. அரண்மனைக்குள்ளே அழுதுகிட்டு இருக்குது, வெளியில் யாருக்கும் கேட்காது. ஏன்னா அது ஒரு ஆன்மா. அரண்மனைக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த அழுகுரலை கேட்க முடியும். ஆனால் அந்த அரண்மனைக்குள்ளே கிட்டத்தட்ட உள்ளே போய் 150 வருடங்கள் ஆகுது. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு க்ரீப்பியான விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இப்போ அரண்மனைக்குள்ளே தான் இருக்காங்க. அரண்மனை உள்ளுக்குள்ளே போகும்போது உயரமான நீண்டு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் தான் மக்கள் எல்லாரும் அழகாக ரொம்ப எலகண்ட்டான வாக்கிங்கில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வைனப்போ சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, பை காட், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அரண்மனை. டிவிங்களில் பார்க்குற மாதிரி ரியல்லையே இவ்வளோ அழகாக இருக்கே. உண்மையிலே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த அரண்மனையோட பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஹாஸ்டல் மாதிரி தெரிஞ்சுது. உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது எவ்வளவு சொகுசாக இந்த ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ மினி சொல்கிறாங்க, எல்லாம் நம்ம வரி பணம் தான், வரி பணத்தில் வச்சு நல்லா இவனுங்க ஆட்டையை போட்டுக்கிட்டு சொகுசாக இருக்கிறானுங்க. நானும் வயக்காட்டுலையும் தென்னந்தோப்புலையும் குத்துப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அந்த டைமில் பாட்டிமா, அடி முட்டாள் பேத்திங்களா, தேவையே இல்லாத விஷயங்களையெல்லாம் பேசுவீங்க மெனக்கட்டுக்கிட்டு உட்காந்து மணிக்கணக்கில். ஏதாவது யாருக்கு அதில் இருந்துச்சுன்னா பிரச்சனை அடி நம்மளுக்கு, கம்முன்னு வாங்க. பெரிய கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் பக்கத்து வீட்டுக்காரி சொன்னால். அந்த கேக்கில் ஒரு பீஸாவது என் வாய்க்குள்ளே போகணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே சைடில் கட் பண்ணி ஒரு பெரிய ஹால்குள்ளே போகிறாங்க.
உள்ளே போய் நின்ன நெக்ஸ்ட் செகண்டே வாயடிச்சு போயிட்டாங்க அத்தனை பேரும். ஒரு அழகான எல்லோ கலர் லைட்டிங்கில் ஒரு பிரம்மாண்டமான ரூமில் நின்றுட்டுருக்காங்க அத்தனை பேரும். அங்கே அழகான பட்டு ஜம்காலம் விரித்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான லைட் செட்டப் கிட்ட தயாங்கும் அவங்களோட டேடி மிஸ்டர் கிம் விங்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. அரசரப்ப சைடில் இருக்க மைக் எடுத்து, வருகை தந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றி, எல்லாரும் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கிடுகிடுன்னு அந்த பட்டு ஜம்காலத்தில் போய் சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. ஊரில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ஹால்வேவே நிறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு பார்வையில் டேங்கோட மம்மி டேடி அப்படியே இந்த மக்களை பார்த்துட்டு, என்னோட பையனோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்ததில் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேக் கட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அரண்மனையில் விருந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட மம்மி. டேங் ரொம்ப ஒரு சந்தோஷமான பார்வையில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட அத்தை பொண்ணுங்களான மாயா ஹன்ஷு 2 பேரும் இப்போ அழகாக வந்து டேங்க்கு ரைட் சைடில் அமைதியாக உட்காடுறாங்க. பாட்டிமாவுக்கு ஹன்ஷுவையும் மாயாவையும் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. இந்த பொண்ணுங்க எதுக்காக வந்து இளவரசர் பக்கத்தில் உட்காடுறாங்க, கல்யாணமாகாத பொண்ணுங்க ஒரு ஆம்பளை பக்கத்தில் இப்படி தான் போய் உரசிக்கிட்டு உட்காருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ பிங்கி ஆண்டி, மம்மி அமைதியாக பேசுங்க, நம்ம இளவரசரோட சொந்த அத்தை பொண்ணுங்க 2 பேரும், அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் என்னமோ நம்ம பிள்ளைங்களில் யாரையோ ஒருத்தவங்கள கட்டுற மாதிரி இப்படி கோபப்படுறீங்க, பெரும் பிரச்சனையாகி போயிடும் காதல் விழுந்தா, கம்மன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. அப்போ பாட்டிமா, எரிச்சலாக தான் எனக்கு இருக்குது, இந்த ஒயின் எப்படியாவது தயங்க கல்யாணம் பண்ணிடணும், இல்லை மினிக்குட்டியை பேசவே முடியாது, அவள் தான் அத்தை பசங்கன்னு வாங்கி கிடக்கிறாளே அந்த ஜிமின் கிட்டையும் ஜேகே கிட்டையும், ஒயினை தான் பிடிச்சி எப்படியாவது டேங்க்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணணும், ஆனால் அரச குடும்பம் கிட்ட கூட போக முடியாதுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் கேக் கட் பண்ணி தன்னோட மம்மி டேடி, அங்கிள் ஆண்டி, அப்புறம் அங்கிள் ஆண்டியோட பொண்ணுங்களான மாயா ஹன்ஷுக்கு கேக் ஃபீட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய காவலாளியை கூப்பிட்டு இந்த கேக்கை எல்லாருக்கும் கட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு அந்த கேக் ட்ராலியை தள்ளிட்டு போக சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப குஷியாக இப்போ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க ஜூஸை வாங்கி சிப் பண்ணிக்கிட்டே, இன்னொரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க லேடிஸ் ட்ரேயில் வச்சு தான் வந்திருக்க பொதுமக்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்ருப்பாங்களா. பாட்டிமா அதில் 2-3 கிளாஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒயின் பாட்டிமாவை பார்த்து, அழுப்ப மாதிரி பண்ணாதீங்க, இந்த கண்ணாடி கிளாஸ் ஆட்டையை போடுறதுக்கு தானே 2-3 கிளாஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன அரச குடும்பத்திலேருந்து கொடுக்குறாங்க ஜூஸு, இந்த கண்ணாடி கிளாஸு எந்த அளவுக்கு அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யோசிச்சு பாரு, நீ 2 எடுத்துக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எனக்கு ஒன்று வேணாம், இந்த மாதிரி 2-3 கிளாஸ் எடுத்தீங்க இனிமே நான் பக்கத்தில் உட்கார மாட்டேன், தள்ளி போய் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அந்த டைமில் எல்லோரும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு நார்மலாக உட்காந்து கச்சுப்புச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேங் அமைதியாக உட்காந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் அங்கே வந்திருக்கவங்கள நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின் ஜூஸ் சிப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டேங்கோட பார்வை ஒயின் கிட்ட வருது. ஒயின் தன்னோட ஃப்ரண்ட்டில் கட் பண்ணியிருக்க ஹேரை அப்படியே தன்னோட இயர்ஸில் அப்படியே ஒதுக்கி விட்டுக்கிட்டே, ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு மினி, பாட்டிமா வச்சுருக்க ஜூஸில் உன்னை நான் எடுத்து குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மினி, நான் இங்கே பாரு பாட்டிமா மாதிரியே 2-3 கிளாஸ் எடுத்து சைடில் வச்சுருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ ஒயின் அப்படியே கீழே குனிஞ்சு அந்த ஜூஸ் கிளாஸஸை பார்க்குறாங்க. ஐயோ அசிங்கம் முடிச்சவளே, எனக்கு ஒன்று குறி அப்படின்னு சொல்லி அதில் இருக்க ஒரு ப்ளூ கலர் ஜூஸ் கிளாஸ் எடுத்து அப்படியே சிப் பண்ணி பார்க்குறாங்க. மின்ட், எனக்கு இந்த ஃப்ளேவரும் ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங் இப்போ தான் ஒயினை பார்க்குறாங்களா, உண்மையிலேயே அப்படியே ஒரு மெஸ்மரைசிங் பார்வையில் ஒயினை தான் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா டேங்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, யாரை இவர் 2 நிமிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு குருன்னு அப்படின்னு டேங்கோட ஐஸ் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு அப்படியே சைடில் பார்க்குறாங்க. ஒயினும் மினியும் நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஜூஸ் சிப் பண்ணிக்கிட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க பாட்டிமா.
ஐயோ என் பேத்தியை பார்க்குறாரா, ஐயோ இளவரசர் என் பேத்தியை பார்க்குறாரா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஏ ஒயான் அங்கே பாரு அங்கே பாரு இளவரசர் உன்னை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு வாயின் ஆட்டி சொன்ன நெக்ஸ்ட்டு செகண்டே டேங்கை தான் பார்க்குறாங்க. வாயினோட அந்த ஐஸ் அப்படியே டேங்கை பார்க்கும்போது டேங்க்கு திக்குன்னு இருக்குது. டக்குன்னு டேங்க் கீழே குனிஞ்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு வாயினுக்கு. ஏன்னா இப்போ தான் டேங்கும் வாயினும் ஐ டு ஐ பார்த்துருப்பாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் டேங் வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. வாயினுக்கு ஒன்றுமே புரியல. உண்மையிலேயே பாடியே ஷிவராயிடுச்சு வாயினுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாயினதுக்கப்புறம் கேஷுவலாக மினிக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க ஜூஸை சிப் பண்ணிக்கிட்டு பாட்டிமா சொல்கிறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டயாங் இந்த சைடும் அந்த சைடும் பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ வாயினை அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு கீழே குனிஞ்சுக்கிறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கிட்டாங்க பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும். பிங்கி ஆண்டியும் பாட்டிமாவும் தனியாக பேசிக்கிறாங்க. நம்மளோட இளவரசர் வைனை தானே பார்த்து பார்த்து கீழே குனிஞ்சுக்கிறாரு ஏன் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. ஆமாடி, நான் வைனுக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். அவள் லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களையெல்லாம் சந்திப்பான்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவள் கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை காலம் ஃபுல்லாக வாழ்வான்னு சொல்லியிருந்தாங்க. அது நடந்துரும் போலையே அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் அரசர் எழுந்து நின்று எல்லாருக்கும் டைனிங் ஹால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் வந்து இந்த பார்ட்டியில் கொடுக்குற டின்னரை என்ஜாய் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், ஊர் மக்கள் எல்லோரும் எழுந்து 1 by 1 டைனிங் ஹால்குள்ளே கிளம்பிட்டாங்க. வைன் பாட்டிமா பிங்கி ஆண்டி மினி 4 பேருமே ஒரு டேபிளை பார்த்து அழகாக போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டைமில் டேங்கோட டேடி டேங்கை பார்த்து, டேங்கா இங்கே இருக்க பொண்ணுங்களில் யாரப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் டேங்கோட ஆண்டி கவனமாக டேங்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, லட்டு மாதிரி 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை நான் பெற்று வச்சுருக்கேன். என் அண்ணா எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் டேங்கோட ஜாதகத்தில் கண்டம் இருக்குது, உங்கள் பூர்வீக ஊரில் போய் டேங்கோட 28வது வயசில் தங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் அதே ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு டேங்க கிராமத்திலே செட்டில் பண்ணிவிடுங்க. அப்பப்போ சிட்டிக்கு வந்து உங்களோட தொழில்களை பார்த்துக்கலாம். ஆனால் செட்டில் ஆகிறது கிராமத்துலையாக தான் இருக்கணும், இல்லாட்டி டேங்கோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு வீணாக போனேன் அந்த ஜோசியர் சொன்னதை நம்பிக்கிட்டு என் அண்ணா ஏன் பொண்ணுங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணை கட்டணும்னு கொஞ்சம் கூட ஸ்டேட்டஸை பற்றி கவலைப்படாமல் இறங்கிட்டார். இந்த டேங் இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கவனமாக பார்க்குறாங்க டேங்க. அப்போ டேங் அப்படியே மேலேயும் கீழேயும் சுற்றி முற்றி பார்த்துட்டு, இப்போ டேடி அங்கே ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, லைட் க்ரீன் கலரில் சாரீ வியர் பண்ணி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நான் பார்த்த பொண்ணுங்கள்லேயே அந்த பொண்ணு தான் என் மனசுக்குள்ளே ஒரு தீப்பொறியை உண்டு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இப்போ டேங்கோட டேடியும் டேங்கோட அத்தையும் அப்படியே கவனமாக பார்க்குறாங்க டேங் சொன்ன அந்த பொண்ணை. உயிரே போகணும் இருக்குது இப்போ 2 பேர்த்துக்கும். ஐயோ நம்ம பாட்டிமா மாதிரியே இருக்காளே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட ஆண்டி. டேங்கோட டேடி ஆண்டியை பார்த்து முறைச்சிட்டு, என்ன பாட்டிமா மாதிரி இருக்கா, அப்படியெல்லாம் எனக்கு தெரியல, அழகாக இருக்கா அந்த பொண்ணு. ஓகே டேங்கா, அந்த பொண்ணு யார் எவர்னு விசாரித்து நான் உனக்காக பேச சொல்கிறேன் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கப்பா அவங்க டேடியை பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சாதான் நான் திருமணம் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், என்னை எந்த பொண்ணு விரும்புகிறாளோ அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் அவங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டேங்கோட டேடியும் அவங்க ஆண்டியும் முகத்தை பார்த்துட்டு அவங்களோட ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்க அந்த ஊர் மக்களை நல்லபடியாக வழி அனுப்பிச்சிட்ருக்காங்க. வந்திருக்க அத்தனை பேருக்கும் இப்போ கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்போ வைனுமே இப்போ அரசர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ராஜா கிட்டே போய் நிற்கிறாங்க. அப்போ அரசர் வைனுக்கு ஒரு கிஃப்டை கையில் கொடுத்து, நல்லதும்மா நீங்கள் வந்ததுக்கு, டேங்க வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, சரிங்க மகாராஜா, ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா.
ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடி கார்டை கூப்பிட்டு பாட்டிமாவோட செல்ஃபோனை வாங்கி அப்படியே குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க டேங்கோட டேடி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங்கோட ஆண்டி, அங்கிள், அதுக்கப்புறம் டேங்கோட மம்மி டேடி 4 பேரும் அரண்மனையோட சிட் அவுட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, கொஞ்சம் கூட உனக்கு விவஸ்தையே கிடையாதா லில்லி? என் பையனை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாட்டிமா மாதிரி இருக்குன்னு சொல்கிற. ஜாதகத்தில் என்ன சொன்னாங்க? டியாங் இதுக்கு முன்னாடியே இந்த அரண்மனையில் வாரிசா பிறந்து ஏதோ ஒரு தீராத ஆசையில் இறந்து போனதாகவும், எந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிக்க முடியாமல் இறந்து போனாங்களோ அதே ஆசையை நிறைவேற்றிக்க எகெயின் வந்து பிறந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. நம்மளோட கொள்ளு தாத்தா நம்ம டியாங் மாதிரி தான் இருப்பார் பார்க்குறதுக்கு. அவரோட மனைவி இந்த அரண்மனைக்கு இன்றைக்கி வந்த அந்த பொண்ணு போலவே இருந்தாங்க. நான் ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன், நீனும் ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்க. அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபிஸ் கிடையாது, ஸோ பெயிண்டிங் தான். அதனால அந்த பொண்ணோட ஃபேஸ் நம்ம கொள்ளுப்பாட்டி மாதிரி இருந்திருக்கலாம். உண்மையிலே நம்ம கொள்ளுப்பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஸோ புரிஞ்சுக்கோ, டேங்கிட்ட தேவையில்லாததெல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்தாத, அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட டேடி. ஆமாம், நான் தான் தொந்தரவு பண்ண போகிறேன். உன் பையன் ரொம்ப பயந்தவன் பாவம். அவனுக்கு நல்ல மனசும் நல்ல புத்திசாலித்தனமும் இருக்குது. அதனால சாஃப்டாக இருக்கான். அவனுக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, அதை வெளியே சொல்லிக்கக்கூடாது. அதனால தான் நான் கம்முன்னு இருக்கேன். புரோகிதர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஜாதகம் பார்க்குறவங்க என்ன கடவுளா? விட்டு ஒளிங்க. என் பொண்ணுங்களில் ஒருத்தியை கட்டி வை அண்ணா. டேங் என் மருமகனாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. அதுக்கு டேங்கோட டேடி, இங்கே பாரு, உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் அந்த புரோகிதர் சொல்லிட்டாரு. அப்போ டேங்க்கு சொன்ன விஷயமும் உண்மைதான். டேங் என்னோட தாத்தா மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நான் பார்த்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராமத்தில் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் எங்கே இருந்தான்னு எனக்கு தெரியல. அப்படியே என் பாட்டிமாவோட ஜாடையில் இருக்கா. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை என் பாட்டிமாவை கூட வாழ்ந்த நாட்கள் பத்தலைன்னு எகெயின் டேங்காவே என்னோட தாத்தா வந்து பிறந்து அவரோட மனைவியை கட்டுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யோஜனை இப்படி தான் தோணுது. நாளைக்கே போய் அந்த பொண்ணு கேட்பேன். அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. அரச குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கணுன்னா வேணால் நான் சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு பொண்ணு கேட்க போயிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் நான் செஞ்சு வைக்க போகிறேன். இதுதான் என்னோடய ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட டேடி எழுந்து கிளம்பிட்டாங்க. அப்போ டேங்கோட ஆண்டி அவங்க அண்ணா போகிறதையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, நான் ஏதாவது பண்ணி அந்த ஒயினை ஒரு வழி பண்ணணும். அந்த பொண்ணு பேர் ஒயின் தானே பேசிக்கிட்டாங்க. எங்கே கண்டு அந்த பொண்ணெல்லாம் இங்கே வந்து ஒழிஞ்சான்னு தெரியல. என் பாட்டிமாவோட ஜாடையிலே தான் அந்த பொண்ணு இருக்கா. ஒருவேளை இந்த முன்ஜென்மம்னு சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன? வாட்டவர். ஆனால் என் பொண்ணுங்களில் ஒருத்திக்கு தான் டேங். வேறு யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த முழு ராஜ்யத்தையும் இப்போ மன்னராட்சி இல்லாமல் மக்களாட்சியாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த கண்ட்ரியில் மல்டி பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் டாப் 5 லிஸ்ட்டில் டேங் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டு நானும் என் பொண்ணுங்களை உட்காந்துக்கிட்டு இருப்போமா? என் புருஷன் தான் ஒன்றுக்கு உதவாதவன். நான் என் அண்ணா ஃபேமிலியோடு வந்து செட்டில் ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது என் அண்ணாவுக்கு ஒரே பையன். அந்த பையனுக்கு வேறு இடத்துல பொண்ணு எடுத்துகிட்டு வந்தால் நானும் என் பொண்ணுங்களும் எங்கே போகிறது? முடியாது. ஏதாவது செஞ்சு இந்த மேரேஜை நிறுத்துவேன். இல்லை மேரேஜே நடந்தாலும் அந்த ஒயினை போட்டு தள்ளிட்டு என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு டேங்கோட ஆண்டி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.